அனைவருக்கும் வணக்கம். வருங்கால குரூப் 4 குரூப் 2 அச்சீவர்ஸ். நான் இப்போ எதை பற்றி பேச வரேன்னா, நடந்து முடிந்த குரூப் 4ல் எப்படி நான் வந்து வெற்றி பெற்றேன், இனி நடக்க போகிற குரூப் 4ல் வந்து நீங்களாம் எப்படி வந்து அதை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன என்ன நடந்துச்சுன்னு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன். மாவட்டத்தில் அருகில் ஒரு சிறிய கிராமம் தான். எனக்கு வந்து பள்ளி முடிஞ்சோடனே வந்து ஒரு நபர், அதாவது ஒரு அண்ணன் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்தாங்க. 2018 நான் வந்து 2019 வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே போயிட்டு மதுரையில் ஒரு கவர்மெண்ட் ப்ளேஸில் உட்காந்து படிக்க ஆரம்பித்தோம். ஒரு 6 மந்த் படித்தோம், அடுத்து 1 இயர்ஸ் படித்தோம், அடுத்து வந்து கொரோனா வந்துருச்சு. அப்படின்றப்போ காலேஜ் முடிய 2021 அடுத்து ஒரு 1 இயர் வந்து படித்தேன். ஆனால் வந்து எப்படி படிக்கின்றது தெரில. 2023 ஜனவரி 11 இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணேன். ரெகுலர் பேட்ச் ஜாயின் பண்ணேன். 6 மந்த் ஓடிச்சு. ஓகே, ஓரளவுக்கு அந்த எங்கெங்கே எப்படி பாடம் எப்படி படிக்கணும் ஓரளவுக்கு தெரிஞ்சு ஓரளவு அவ்வளோதான். ஆனால் அதை முடிச்சோடனே ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த டெஸ்ட் பேட்சில் நிறைய பேர் வந்து அந்த குரூப் 4ல் கிளியர் பண்ணாங்க. அதாவது 2024 எனக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் தாங்க ஒரு ஆளுக்கு. நீங்கள் என்னதே படித்தாலும் டெஸ்ட் பேட்ச் போடலாட்டி உங்களால் வந்து கடைசி வரைக்கும் கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 2024 குரூப் 4 முடிகிற வரைக்கும், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் ஒரு கண்டினியூஸாக இருந்துச்சு. அது நல்ல என்னோடய மிஸ்டேக்கு. அதை நான் என்ன மிஸ்டேக் எப்படி திருத்தணும்னு சொல்லி கடைசி சொல்கிறேன். ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் பண்ணி அந்த எக்ஸாம் 2024 போச்சு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா 2024 ரொம்ப கொஞ்சம் மனம் தர்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் என்ன படிச்சுன்னா போகுதுன்னு. அடுத்து என்ன பண்ணி திருப்பி பரவாயில்ல போவோம், சிலபஸ் மாற்றிட்டாங்க, புது சிலபஸ்ஸு, சரி 25 என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 6 மந்த் டெஸ்ட் பேட்ச் அந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண நல்லா போச்சு. ஓரளவுக்கு ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 20 ரேங்க்குள்ளேயே அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். 20 ரேங்க்னா ஒரு 2-3 தடவை வந்து டாப் 3, சரி டாப் 1 வந்து 3 தடவை எடுத்திருப்பேன். அந்த ரேங்க் வந்து முக்கியம். ரேங்க் வந்து ஓரளவுக்கு 20க்குள்ளே வச்சுருந்தோம்னா ஓரளவுக்கு சிலபஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். நீங்கள் பின்னாடி ரேங்கில் இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து சிலபஸ் கவர் பண்ணல, சும்மா தானத்துக்கு சும்மா வாசித்து வரீங்க, அந்த மாதிரி இருக்கும். கொடுக்குற பாடத்தை வந்து நீங்கள் கரெக்டாக படித்தாவே ஓரளவுக்கு டாப் 20 ரேங்கில் வரலாம். இன்னும் மறக்காமல் ஓரளவுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் போட்டு படித்தோம்னா டாப் 3 டாப் 1 வரலாம். ரேங்க்கு கண்டினியூவாக ரேங்க் தான் முக்கியம். அப்படியே போக 6 மாதம் முடிஞ்சிச்சு. 6 மாதம் முடிஞ்ச பின்னாடி அடுத்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட்டு கொடுத்தாங்க. அங்கேயே அந்த இன்ஸ்டியூட்லேயே வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுல் டெஸ்ட் நிறையா கொடுத்தாங்க. ஃபுல் டெஸ்ட் இன்னும் எனக்கு வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுனா வந்து குறைக்க வந்து உதவுச்சு. நாட்கள் ஓடிச்சு, ஓட எக்ஸாம் நெருங்குற மாதிரி ஆயிடுச்சு. நான் கடைசி 1 மந்த்ஸ் என்ன பண்ணேன், இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து எடுத்துகிட்டு 6 மாதம் நடந்த டெஸ்ட் பேட்ச்சு ஃபுல் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆப்ஷனை வச்சு இப்படி க்ரியேட் பண்ணலாம் கொஸ்டின் அப்படின்ற மாதிரி நானாக எழுதி கடைசி 1.5 மந்த்ஸ் அது வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் தான் ரிவிஷன். இதுதான் ரிவிஷன். ஸ்கூல் புக் எடுத்து முதல்ல படிக்கிற ரிவிஷன் கிடையாது. இந்த தான் ரிவிஷன். இந்த மெத்தடு கொஸ்டின் பேப்பர் எடுத்து படிக்கிறது கடைசி 1 மந்த் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்துருச்சு. கடைசி 1 வீக்கில் வந்து கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்தேன். கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து தமிழ் வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறையா படித்தேன். எக்ஸ்ட்ரா படிக்கிற ரொம்ப நல்லது. ஒரே இன்ஸ்டியூட் புக்கை மட்டும் நம்பாமல் இன்னும் ஒரு 2-3 இன்ஸ்டியூட்டோட புக்கை வந்து ரெடி பண்ணி வாங்கி படித்தா இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓரளவுக்கு நான் வந்து தமிழ் வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வாங்கி படித்தேன். ப்ளஸ் வந்து 2004 ஒரு 3 செட்டு புக்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல் புக்ஸ், இந்த இப்போ இருக்க ஸ்கூல் புக்கு அதுக்கு முன்னாடி 3 செட்டு புக்கையும் படிச்சிட்டேன். இந்த இன்ஸ்டியூட் மெட்டீரியலு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு போயிடுச்சு. மேக்ஸ் எப்படின்னா பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஒரு 1 இயராக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டுமே போட்டால் போதும். அதான் எனக்கு வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் கொடுத்தது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியம். மேக்ஸுக்கு வந்து ஸ்கூல் புக்கு தொடுறதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்தாவே எல்லா மெத்தனுமே வந்து ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிரும். மேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின். லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு பிடிஎஃப்லாம் கிடைக்கும், அதோட பார்த்துக்குங்க. நான் பார்த்தேன்.
ப்ளஸ் வந்து 2021, 22, 23, 24 வரைக்கும் இருக்க 1 இயருக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் மெட்டீரியல் பிடிஎஃப் கிடைக்கும். அதை ஃபுல்லாமே ஓரளவு சால்வ் பண்ணது எனக்கு ஓரளவுக்கு 20க்கு அபவுட் 25க்கு 21 கிடச்சி மேக்ஸு. ஏன்னா டஃப்பான கொஸ்டினில் வந்து மேக்ஸ் போடுறது வந்து 20க்கு மேலே போடுறது வந்து அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஏன்னா தமிழும் ஜிஎஸும் ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப மேக்ஸ் போடுறது வந்து சுலபமான விஷயம் இல்லை. மேக்ஸில் நீங்கள் நல்லா பண்ணால் தான் வந்து தமிழும் ஜிஎஸும் வந்து நல்லா பண்ண முடியும். அதை தான் நானும் பண்ணேன். அடுத்து ஓரளவுக்கு வந்து ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ்லேயே ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஜிஎஸ்ஸுமே அந்த கொஸ்டின் கடைசி 1 மந்த் அந்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணதில் ஜிஎஸ் நல்லா வந்துருச்சு. மேக்ஸும் வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினை போட்டது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் சொன்ன மாதிரி அந்த மெட்டீரியலெலாம் படித்து ஸ்கூலுக்கெலாம் படித்து டெஸ்ட் பேஜில் ஓரளவு கவர் பண்ணி கடைசி 1 மந்த்ஸ் அதே மாதிரி தான். இலக்கணம் வந்து ரொம்ப ஸ்கூல் புக்கில் இருக்க ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னென்னா ஸ்கூல் புக்கில் இருந்து 200 கேள்விக்கு 50 கேள்வியோ 100 கேள்வியோ 150 கேள்வியோ எத்தனை கேள்வி கேட்டாலும் அத்தனை கேள்வி கரெக்டாக அடித்தா வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம். அதில் ஒரு கேள்வி தப்பாக அடிக்க உங்களுக்கு போட்டி வந்து கம்மியாகி நீங்கள் போட்டியிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து எத்தனை கேள்வி கேட்குறாலும் கரெக்டாக அடிக்கணும். ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கிறது வந்து மிச்சம் ஸ்கூல் புக்கை தவிர்த்து கேட்குற கேள்விக்கு வந்து ஆப்ஷனை கழித்து போகிறதுக்கு உதவும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாம் நெருங்கிடுச்சு. எக்ஸாம் இவ்வளோ படித்து வந்து முக்கியம் கிடையாது. அந்த 3 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்துறது தான் முக்கியம். இந்த 3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பதட்டம்ன்றே இருக்கக்கூடாது. பதட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத மாதிரி ஆகிரும். அதுவும் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் தெரியலை, அது ரொம்ப பதட்டம் ஆயிரும். அந்த பதட்டம் இருக்கவே கூடாது. அதனால் நான் தான் சொல்கிறேன், 2024 குரூப் 4 தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா பதட்டம். எப்படின்னா மேக்ஸ் 2 மேக்ஸ் தெரில, அதனால் வந்து 7, 8, 9 கொஸ்டின் வந்து எனக்கு மேக்ஸ் தப்பாயிருச்சு. அந்த பதட்டம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத போனேன். ஓரளவுக்கு மேக்ஸில் பதட்டம் இல்லை, அதனால் எனக்கு வந்து தமிழ் ஜிஎஸும் ஓரளவுக்கு தூக்கி கொடுது. ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்துருச்சு. மேக்ஸில் பதட்டம் இல்லாதனால ஒரு சம் தெல்லாட்டி ஓகே அடுத்த சம் போயிடுவோம், மூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனது. அப்படிலாம் இருக்குது. ஓகே, ப்ளஸ் வந்து பதட்டம் இல்லை. நன்றி, வணக்கம்.